ஃப்ரெண்ட்ஸ், பாவக்கானாவே எல்லாரும் ஓடிடுவாங்க. அந்த பாவக்காவை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாவக்காவை நான் சர்க்கிளாக வெட்டியிருக்கேன். சின்ன பாவக்காவாக இருந்தாலும் சரி, பெரிய பாவக்காவாக இருந்தாலும் சரி. நான் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். சீட்ஸோடையும் செய்யலாம். இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா இதில் ட்ரிக்ஸே இதுதான். இந்த பாவக்காவை கட் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கேன். இல்லை அரிசி களைஞ்ச தண்ணியிலையும் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதில் இருக்க கசப்பு தன்மை குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச பிட்டர் கார்டை சமைக்கலாம். வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா கடுகை விட ஜீரகம் அதிகமான ஐட்டத்தில் நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம்லாம் வெடிச்சிருச்சு. நம்ம தண்ணி சேர்த்தாதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், வெங்காயம் இனிப்பு, தக்காளி புளிப்பு கலந்த அந்த கசப்பை கம்மி பண்ணிடும். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ரொம்ப கருக விட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், லைட்டாக மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கலாம். இல்லைன்னா குழம்பு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஏன்னா இது அப்படியே பொரியலாகவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா சாப்பாட்லேயுமே பிசைஞ்சு சாப்பிட்லாம். ட்ரையாக இருக்கும். சாப்பாட்லேயும் சூடாக சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் குழம்பு பொடி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மிளகாத்தூள், ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லேயே வச்சு கிண்டுங்க. பாவக்காய் ரொம்ப நல்லது. இந்த வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே சாகிறதுக்கு பாவக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இல்லைனாலும் 2 வாரத்துக்கு ஒருக்காவது செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதில் ஒன்று என்னென்னா, சிம்லேயே வச்சு கிண்டணும். தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். அதனால் சிம்லேயே வச்சு கிண்டணும். ஒரு பேனை வச்சு க்ளோஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கலாம். எடுத்துகிட்டு அப்பப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஃப்ரை முடியல. பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோட இந்த பொரியலோட ட்ரிக்கே இதுதான். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியும். வெல்லமும் நல்லது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சிம்லேயே வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதாவது நம்ம அறுசுவையில் ஒரு சுவையை தவிர இது எல்லாமே இதில் இருக்குது. அது என்ன சுவைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீதி 6 சுவையில் 5 சுவையும் இதில் இருக்குது. ஒரு சுவையை நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாவக்காய் பொரியல் செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.